அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. ஃபுல்லாக 6 ஜார்ஜ் 6ஆம் ஜார்ஜ் நாணயம். இது எல்லா நாணயமும் 2 அணாவை தவிர மற்ற நாணயங்கள் எல்லாம் ஃபுல் கண்டிஷன். 2 அணா நாணயம் கண்டிஷன் இல்லை. எது எடுத்தாலும் 100 ரூபா. ஓடியா எது எடுத்தாலும் 100 ரூபா. இது 1/12 அணா, 1/4 அணா, 1/12 ஆனால் 1/2 பைஸ், 1 அணா, 2 அணா, இவ்வளோதான். மொத்தமே அவர் வெளியிட்ட நாணயங்கள் இவ்வளோதான். இது எல்லாமே கண்டிஷனான நாணயங்கள். இந்த 2 அணாவை தவிர மற்றதெல்லாம் ஃபுல் கண்டிஷனான நாணயம். எல்லாம் 100 ரூபா தான். இதனுடைய விலைகள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், கூட இருக்கோ குறையா இருக்கோ, எல்லாமே 250, 300, 180 இந்த மாதிரி அதிகமான விலை தான். நான் இன்றைக்கி கொடுக்குறது எல்லாமே 100 ரூபா. வாங்க நான் சொல்லிட்டு வரேன். இந்த இது 1/12. கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிட்டுமா. இது 1939 1/12 அணா இந்தியா. இந்த புறம் சார்ஜ் 6th கிங் எம்பரர். நான் டக்குன்னு சொல்ல வேண்டாம், நான் ஓரளவு காமிக்கிறேன். நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு வாங்க. வாங்குறதும் வாங்காதும் உங்கள் இஷ்டம். கட்டாயமாக நீங்கள் வாங்க, கட்டாயமாக விற்கணும்லாம் கிடையாது. நான் பார்த்து சொல்லிகிட்டே வரேன், நீ கேட்டுக்கிட்டு வாங்க. 1939 அதில் இன்னொரு நாணயம். இது அதை விட கண்டிஷன். ஆனால் எல்லாமே ஒரே ரேட்டு தான். 1939 மும்பை மின்ட் 1/12 அணா இந்தியா. நீங்கள் எதை எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடுங்களோ அதே நாணயத்தை உங்களுக்கு தருவேன். பின்னால் மன்னரையும் பார்த்துக்கோங்க. 2 நாணயம் வச்சுருக்கேன்னா இன்னொரு 3. இது 1939 மும்பை மின்ட்டு 1/12 அணா. ஜார்ஜ் 6th கிங்கு எம்பரர். தெளிவாக காமிக்கணும்னு நினைக்கிறேன். அது செல்லு எவ்வளோதான் பவர். விலை கூட செல்லு தான், இருந்தாலும் அவ்வளோதான் பவர். இது எங்கே இருக்குது? 1/12 அணா 1939 மும்பை மின்ட். இது 4வது நாணயம். ஜார்ஜ் 6th கிங் எம்பரர். அந்த இன்னொன்று இருக்குது 1939 மும்பை மின்ட் 1/12 அணா. சார்ஜ் 6th கிங்கு அண்டு கிங் எம்பரர். இந்த 1/12 ஒரு 5 நாணயம் வச்சுருக்கேன். இதில் வச்சுருக்கேண்ணா 1/12 கிடையாது, 1/12. அதுக்கு அடுத்து இன்னொரு நாணயம் அதில் கிடக்கு. இதெல்லாம் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணது. 1/12 1941. இது இயர் வேறு. எந்த இயராக இருந்தாலும் ஒரே விலை தான். விலையில் மாற்றம் கிடையாது. முதல்ல சொன்னதேன் கூவி விற்கிற மாதிரி தான். சார்ஜ் 6th கிங் எம்பரர். சும்மா ஒரு விளையாட்டுக்காண்டி சொல்கிறேன். அதுக்கடுத்து 1/12 முடிஞ்சு வச்சுன்னா 1/12க்கு அப்புறம் 1/2 பார்ப்போம். இது ஒரு 1/2. இது அணா கிடையாது, பீஸ். 1939 அதே இயர் தான். 1939 1/2 பீஸ். இது இதோட ரேட்லாம் 250 ரூபா, 300 ரூபா. நம்ம இன்னைக்கு கொடுக்குறது 100 ரூபா. எல்லாமே 100 ரூபா. 1/4 பார்த்துருவோம். 1940 கண்டிஷனை பார்த்துக்கோங்க. 1/4 அணா இந்தியா. சார்ஜ் 6th கிங் எம்பரர். இன்னொரு நாணயம் இருக்குது அதுலேயே. காயின் கண்டிஷனை பார்த்துக்கோங்க. 1939. அதுக்கடுத்து 1/2 பார்ப்போம். 1942. இந்த ஒவ்வொரு நாணயத்தையும் முன்பக்கம் பின்பக்கம் காமிச்சிட்டு வரேன். இது ஒரு 1/2 அணா, அரை அணா. இது 1942. இது 1942 1/2 அண்ணாவை 6 ஜார்ஜில். இதுதான் ஃபஸ்ட்டு இயர். இதுக்கு முன்பு கிடையாது. 42 தான் ஆரம்பிக்குது. இதெல்லாம் ஆல்பத்தில் வைக்க போகிறேன். 44 இது
ஆல்பத்தில் இந்தந்த இயர் இல்லாததை பூரா இன்றைக்கி செலக்ட் பண்ணி எடுத்து அதை ஃபோல்டர் போட்டு எழுதி வைக்க போகிறேன். 43 1/2 42 43 44 44 42 45 கொஞ்சம் டிமாண்டு. இங்கே ஒரு கண்டிஷனாக இருந்தால் 500 ரூபா, நார்மலாக தான் 250 ரூபா 300 ரூபா. 42 மொத்தமே இது 6 வருஷம்தான். 42 to 47 42 வச்சுட்டேன், 43 வச்சுட்டேன், 44 வச்சுட்டேன், 45 கிடையாது, இருக்குது ஏன்ட்ட கிடையாது. 43 5 நாணயங்களை 500 செட்டாக போட்டு கொடுப்பேன் எல்லா வருஷமும் சேர்ந்து. 42 42 42 செலக்ட் பண்ணி எடுத்தேன். 42 அதில் 42 தான் டிமாண்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இது 46 காயின் கண்டிஷனை பார்த்துக்கோங்க. சார்ஜ் 6th கிங் எம்பரர் 46 இது 47 இதில் 5 வருஷம் வச்சுட்டேன். 42 43 44 46 47 5 வருஷம் வச்சுட்டேன். எல்லாத்துலையும் ஒன்று வருமானம் தான் வாங்கிக்கோங்க, வெறும் 500 ரூபா தான். 46 அதுக்கப்புறம் ஒரு 1 அணா 1 அணாவில் 44 வச்சுருக்கேன். இதில் 9 வகையான வருஷம் இருக்குது. 9,000 ரூபா. 9 வருஷத்துலேயும் ஒன்று வாங்கிக்கலாம் நீங்கள். 44 இது ஒரு 44, இது ஒரு 43, இது ஒரு 43, இது ஒரு 47. ஆல்பத்தில் இது மட்டும் வாண்டடாக இருந்துச்சு, அதெல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன். இது ஒரு 46. எல்லாமே 100 ரூபா. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து 1943 100 தான். அவனோட ரேட்டு 300 ரூபா. 1940 1940 இது 80 ரூபா. அதுலேருந்து 20 ரூபா கம்மி. ரெண்டும் கூட 80 ரூபான்னு வாங்கிக்கோங்க. யார் கேட்க போகிறா? என்னுடைய நாணயம் தானே. இது எல்லாம் எது எடுத்தாலும் 100 ரூபா. உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு 10 நாணயம் மட்டும் செலக்ட் பண்ணி வச்சேன். ஒரு விக்டோரியா எம்ப்ரஸ் 1895 250 ரூபா. 1895 250 ரூபா. தயவுசெய்து ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. விலை கூடிக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் ரேர் காயின். விக்டோரியா எம்ப்ரஸ். விக்டோரியா குயின் 250 ரூபா. 1862 இது வந்து குயின், அது எம்பரர். அதில் எத்தனை வச்சுருக்கேன்? மொத்தம் 2 தான் வச்சுருக்கேன். எத்தியோப்பியா 10 சென்டிம்ஸ் கரன்சிக்கு பேர் ஃபிர். 100 ரூபா ஒரு நாணயம். மான் படம் போட்டிருக்கும், சிங்கம் போட்டிருக்கும். சிங்கப்பூரில் ஒரு ஓல்டு 20 சென்ட்ஸ் 1982 இது 200 ரூபா. இது வந்து இந்த ஸ்வாட் ஃபிஷ் காயின். இந்த நாணயத்துக்கு பற்றி ஆக்சுவல் ரேட்டு 430, நம்ம கொடுக்குறது 200. இந்த மீனுக்கு பேர் ஸ்வாட் ஃபிஷ் காயின். இந்த காயினுக்கு பேர் ஸ்வாட் ஃபிஷ் காயின். இந்த மீனுக்கு பேர் தான் இந்த எனக்கு எழுதியிருக்கேன், ஸ்வாட் ஃபிஷ் காயின். இது ஓல்டு டைப்பு 1982. இது நியூ டைப்பு 1988. இது வெறும் 40 ரூபா தான். இதுவும் அதே 20 சென்ட் தான். அந்த நாட்டு முத்திரை தமிழில் எழுதியிருக்கும், சிங்கப்பூர் அப்படின்னு. அதுக்கடுத்து ஒரு ஓமன் 1999 50 பைசா 40 ரூபா. இந்த சைடும் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து இன்னொரு ஓமன் 1999 40 ருபீஸு 50 பைசா. அதுக்கடுத்து இன்னொன்று மொரிசியஸ் மொரிசியஸ் கிடையாது, மாலத்தீவு 1 ரூபாயா. 1 ரூபாயா எஃப். அது அதான் பி. இது முதல்ல பி போட்டேன், இந்தியா மாதிரி.
அப்புறம் எஃப்ஐ மாற்றினேன் ருஃபையா 1990 35 வருஷத்துக்கு முந்தி உள்ள ஒரு ரூபா காசு 80 ரூபா என்னோடய வேல்யூ. ரிப்பப்ளிக் ஆஃப் மால்தீவ்ஸ் ஒரு துருக்கி 50 குரூஸ். இதெல்லாம் முந்தி நான் தமிழில் எழுதுனது. இப்போ இன்றைக்கி எடுத்து அதை ரெடி பண்ணி இங்கிலீஷில் எழுதி வச்சுருக்கேன். 2005 உள்ளது 50 குரூஸு. துருக்கியில் உள்ளது விலை 100 ரூபா. பின்பக்கம் பார்த்துக்கோங்க. துருக்கி. சிங்கப்பூர் ஓல்டு $1 1997 உள்ளது. 28 வருஷம் ஆச்சு. 200 ரூபா என்னோடய ரேட்டு. காயின் வந்து ஃபுல் கண்டிஷன், 100% ஃபுல் கண்டிஷனான காயின். 1997 சிங்கப்பூர் 200 ரூபா ஓல்டு $1 காயின். இன்றைக்கி அவ்வளோதான் நம்மளால் முடிஞ்சது. மற்றவற்றை நாளைக்கு பார்ப்போம். வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதில் 10 நாணயம் தான் ரெடி பண்ணி வச்சேன். இதில் ஒரு 25-30 நாணயம் இருக்குன்னு நினைக்கேன். ஒரு 4, 8, 10, 15, 20, 25, 30, 31 நாணயம் இதில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் அப்படி வாங்கினா கொஞ்சம் ரேட்டை குறைச்சி தர கூட வாய்ப்பு இருக்குது. தனித்தனியாக இந்த வருஷம் எனக்கு வேணும்னு சொல்லி குறிப்பிட்டு எடுத்திங்கன்னா இதில் வந்து, அல்லது எல்லாத்தில் ஒன்று எடுத்தாலும் ஈச்சு $100. வணக்கம்.